நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் இயக்குனர் பாலமுரளி வர்மன் உங்களோடு. எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழ்கிற அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ் தேசியத்திற்கும் திராவிடத்திற்கும் ஏற்பட்டிருக்கிற இந்த நேரடி போர், நாம் போர் மரபிலே வந்த இனத்தினர், அவர்கள் சூழ்ச்சி மரபிலே வந்த இனத்தினர், இரண்டுக்குமான போர் நீண்ட நெடுங்காலமாக இந்த மண்ணிலே நிலவி வருகிறது. அதற்கு ஆத்தூர், சேலம் மாவட்டம் அதற்கு சாட்சியாக நெடுங்காலமாகவே இருந்து வந்திருக்கிறது. எல்லை பகுதியிலே வாழ்கிறவர்கள் அறிவார்கள். எல்லையில்லா சிக்கல்களை அவர்கள் நீண்ட நெடுங்காலமாக அனுபவித்து வருகிறார்கள். இதுவரை இந்த மண்ணிலே அரசியல் என்பது தமிழனின் வரலாற்றை, தமிழனின் பண்பாட்டை, தமிழனின் மொழியை முற்றாக அழித்து தமிழர்களையே அவர்கள் நிலத்தில் ஏதிலிகளாக, எதுவுமற்றவராக, அகதிகளாக ஆக்குகின்ற ஒரு பெரும் திட்டத்தோடு நெடுங்காலமாகவே அவர்கள் அதை பல்வேறு பெயர்களால் நிகழ்த்தி வந்திருக்கிறார்கள். அதற்கு அவர்கள் நம்முடைய பண்பாட்டை எல்லாம் மூட நம்பிக்கை என்று சொல்லி நம்மை அதிலிருந்து வெளியேற்ற முயன்றார்கள். நம்முடைய மெய்யியலை கைப்பற்றினார்கள். ஓர் இனத்தின் மொழியை அழித்தால் அந்த இனம் முற்றாக அழிந்துவிடும் என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். வந்தவரையெல்லாம் வாழ வைக்க நாம் நம் சொந்தவரை நம் இனத்திலேயே அகதிகளாக்கினோம் என் அன்பு உறவுகளை. நம்மை போல அவர்கள் வீரத்தையும் மானத்தையும் ஆயுதமாக கை கொள்ளவில்லை. இந்த பகுதியிலே இருப்பவர்கள் அறிவீர்கள். அரசாட்சி காலத்திலே மன்னருக்கு அருகிலே வெற்றிலை தம்பிரான் என்று ஒருவர் இருப்பார். அடப்பக்காரன் என்றெல்லாம் அவனுக்கு பெயர் உண்டு. மன்னருக்கு அவர் அருகின்ற உணவை மன்னர் சாப்பிடுவதற்கு முன்பாக அவர்தான் அந்த உணவை ஒருமுறை உண்டு பரிசோதித்து மன்னருக்கு பிறகு பரிமாறுவார். அதனால் மன்னர்கள் அவர்கள் மீது எப்போதுமே ஒரு நம்பிக்கை வைத்திருந்தார்கள். அந்த உடுக்கை தம்பிரான், வெற்றிலை தம்பிரான் அந்த உணவோடு, வெற்றியை தடவி தருகிற சுண்ணாம்போடு சூழ்ச்சியையும் சேர்த்து, நஞ்சையும் சேர்த்து அவர்களுக்கு கொடுத்து 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 நம் மன்னர்களின் மனதை மட்டுமல்ல இந்த மண்ணையே நஞ்சாக்கினார்கள். அத்தகைய உடுக்கை தம்பிரான்கள், வெற்றிலை தம்பிரான்கள் அவர்களுடைய வாரிசுகளாக, விஜயநகர வாரிசுகளாக இந்த ஜனநாயக போர்க்களத்திலே நீண்ட நெடுங்காலமாக திராவிடர்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஒரு காலமும் தமிழனை, தமிழ் பேரினத்தை போரிட்டோ மானத்தோடு எதிர்த்தோ அவர்கள் வெல்லவே முடியாது என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். அதற்காக அவர்கள் கையில் எடுத்த ஆயுதங்களில் பல இருக்கின்றன. அதையெல்லாம் நாம் இப்போது பேசிக் கொண்டிருக்க வேண்டாம் என்பதால் அது எது என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஏனென்றால் நீங்கள் எல்லைப் பகுதியிலே வாழ்கிறீர்கள். உங்களுக்கு தெரியும் இந்த சேலத்திலே குகை பகுதிகளிலெல்லாம் என்னெல்லாம் நடந்தது, இங்கே என்ன நோயெல்லாம் பரவியது, யாரால் பரவியது, யார் அந்த தொழிலெல்லாம் செய்தார்கள் என்பது நீங்கள் அறியாத ஒன்றல்ல. இத்தகைய இழிவுகள், இத்தகைய இழிவான பண்பாட்டுக்குள் இந்த தமிழ்நாட்டை, தமிழ் பேரினத்தை திணித்தவன் எவன்? அவனைத்தான் நாம் இதுவரை ஆட்சி தலைமையாக வைத்திருக்கிறோம். எப்படி? நாம் செலுத்திய வாக்கு அவர்களுக்கு அந்த அதிகாரத்தை வழங்கியது. எனவே ஒரு வாக்கு என்பது உங்களுடைய வாழ்க்கையை மட்டுமல்ல, அது நாட்டின் தலையெழுத்தை தீர்மானிக்கின்ற வலிமை மிக்க பேராயுதம். என் அன்பு உறவுகளை, ஒவ்வொருவரின் வாக்கு, உங்களுடைய வாக்கு நம் தமிழினத்தின் தன்மானத்தை காப்பதற்கா அல்லது காலத்தாலும் கழுவவே முடியாத கரைபடிந்த அவமானத்தை தருவதற்கா என்பதை கற்றறிந்த எம் உறவுகள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த 2026 நடக்கின்ற தேர்தல் என்பது இதுவரைக்கும் நடந்த தேர்தல் போல ஆனது அல்ல. இதுவரை இந்த மண்ணிலே நமக்கு தலைவர்களாக எவனுமே இருந்ததில்லை.
நன்றாக நடிக்க தெரிந்தவனை எல்லாம் நாம் தலைவராக நம்பிக்கொண்டிருந்தோம். அது நம்முடைய அந்த பண்பாடு, அன்பான வெகுளித்தனம் நிறைந்த நம்முடைய எளிய மனம். திரையிலே ஒருவன் நல்லவனாக நடித்தால் அவன் வாழ்க்கையில் நல்லவனாக இருப்பான் என்று நம்பி நாட்டை கொடுத்தோம். உடன் நடித்தவர்களுக்கும் இந்த நாட்டை கொடுத்தோம். கதை வசனம் எழுதியவர்களுக்கும் இந்த நாட்டை கொடுத்தோம். அவர்களின் வாரிசுகள் கையிலே இன்றைக்கு நாடு சிக்கிக் கொண்டிருக்கிறது. கொடுத்தது யார்? நாம். எனவே மீட்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கிறது? நமக்கு தான் இருக்கிறது. அதற்கு இருக்கிற ஒரே வழி இந்த ஜனநாயக போர்க்களத்தில் வாக்கு எனும் அந்த ஆயுதம் தான். எனவே வாக்கு செலுத்துவது என்பது ஒரு விளையாட்டு காரியம் அல்ல, அது ஒரு பொழுதுபோக்கு அல்ல, அது ஒரு திருவிழா மனநிலையில் உள்ள ஒரு கொண்டாட்ட மனநிலை அல்ல. அந்த ஒரு நாளில் நாம் கொண்டாட்டமாக தேர்தல் திருவிழாவை கையாண்டோம் என்றால் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நம் வாழ்க்கை திண்டாட்டமாகத்தான் இருக்கிறது என்பதை இதுவரையிலும் நீங்கள் செலுத்திய வாக்குகளும் நீங்கள் வாரி கொடுத்த அந்த அதிகாரமும் உங்களுக்கு அனுபவ பாடமாக இருக்கின்றன. எனவே அன்பு உறவுகளே, இந்த திராவிடர்களும் அந்த திராவிடர்களை பார்த்து நகலெடுத்து திராவிடமும் தமிழ் தேசியமும் 2 கண்கள் என்று பொய்யாக கூறிக்கொண்டு அவர்களுக்கு திராவிடம் என்றால் என்ன என்றும் தெரியாது, தமிழ் தேசியம் என்றால் என்ன என்றும் தெரியாது, யாரோ சொல்லுகிறார்கள் என்று கேட்டு 2 கண்கள் என்று சொல்லிக்கொண்டு வருகிறார்களே. ஏன்? நாம் தலைவர் போல நடித்தவனையெல்லாம் தலைவனாக நம்பினோம். எனவே நடித்தவனையெல்லாம் தானும் தன்னை தலைவன் என்று நம்பிக்கொண்டு கட்சி தொடங்கிய நாளிலிருந்து நேரடியாகவே தமிழர்களை அந்த பொதுக்கூட்ட நிகழ்வுகளிலே கொல்லத் தொடங்கியிருக்கிறார்கள். இந்த கொடுமை இந்த மண்ணிலே ஏன் நிகழ்கிறது? அரசியல் விழிப்புணர்வு பெற்ற ஒரு சமூகத்தில் எப்படி ஒரு நடிகன் தன்னை தலைவனாக நினைத்துக் கொள்ள முடியும்? எந்த துணிவோடு களத்தை அணுக முடியும்? யார் வேண்டாலும் வரலாம். எந்த நடிகையோடு நடனமாடிக்கொண்டு நன்றாக நடனமாட தெரிந்தால் நாட்டை ஆண்டுவிடலாம் என்ற நம்பிக்கையை அவர்களுக்கு கொடுத்தது யார்? நாம் ரசிக மனநிலையிலே வாழ்ந்தோம் என்றால் எல்லோருக்கும் நம்மை ஆள வேண்டும் என்ற ஆசை வரத்தானே செய்யும். ஏன் வருகிறது? அரசியல் என்றால் என்ன என்ற அரிச்சோடி கூட தெரியாதவர்கள் அவர்களுக்கு கூடுகின்ற கூட்டம் என்பது அவர்களை அரியணையிலே அமர்த்தும் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு யார் தந்தது? அப்போ நமக்கு அரசியல் என்றால் என்ன என்ற விழிப்புணர்வு இல்லையா? என் அன்பு மக்களே, அரசியல் விழிப்புணர்வற்ற சமூகத்தில் நடிப்பவனுக்கே முதலிடம் என்று ஐயா இறையன்பு அவர்கள் எழுதியிருக்கிறார். அவர் யார்? அவர் தலைமைச் செயலாளராக இருந்தவர். எங்கே? திராவிடர்களின் ஆட்சியிலே இருந்தவர். எனவே அவருக்கு தெரியும். அவர் சொல்வது சாதாரணமானதல்ல, நாம் சொல்வது போல அல்ல. அவர்கள் நடிகர்களை நிர்வாகத்தில் அவர்கள் என்னவாக நடித்தார்கள், அவர்கள் சிந்தனை எப்போதும் எப்படியெல்லாம் இந்த நாட்டை கொள்ளையடிப்பதற்காக சிந்தித்தது என்பதை அறிந்த பெருமகன் அவர் சொல்லுகிறார், அரசியல் விழிப்புணர்வு அற்ற சமூகத்தில் நடிப்பவனுக்கே முதலிடம். முதலமைச்சராக நடிக்கிறார்கள், அமைச்சர்களாக நடிக்கிறார்கள், சட்டமன்ற உறுப்பினர்களாக நடிக்கிறார்கள். எல்லோரும் நடித்து உங்களிடம் பொய்யான வாக்குறுதிகளை சொல்லி இதுவரை வாங்கிய அந்த மேன்மை மிக்க வாக்குகளை வைத்து அந்த அதிகாரத்தை வைத்து உங்களை என்னவாக வாழ வைத்திருக்கிறார்கள்? அன்பு உறவுகளே, நீங்கள் சிந்தித்து பாருங்கள். நம்முடைய தேசத்தில் நம்முடைய தாய் நிலத்தில் நாம் வாழுகிறோமா? வாழ்வது வேறு, பிழைப்பது வேறு. எழுத்தாளர் ஜெயகாந்தன் அவர்கள் சொன்னார், வாழ்வதற்காக இதயத்தை விட்டுவிட்ட கூட்டம் ஒரு பக்கம். யார்? அவர்கள்தான் நம்முடைய அரசியல்வாதிகள், தலைவர்கள். அவர்கள் தங்கள் இதயத்தை விட்டுவிட்டு மனிதர்களே செய்ய தயங்குகிற தங்களை நம்பிய மக்களுக்கு எதிரான அத்தனை துரோகங்களையும் செய்ய தயாரானவர்கள் இதயத்தை விட்டுவிட்ட கூட்டம். அவர்கள் வாழ்கிறார்கள் இந்த நாட்டில். சாதாரணமாக வாழ்கிறார்களா? எப்படி வாழ்கிறார்கள்? நீங்கள் வாக்கு செலுத்திய சட்டமன்ற உறுப்பினர்கள், அதன் மூலம் அமைச்சரானவர்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் பார்த்து கொண்டுதானே இருக்கிறீர்கள். அவர்கள் காரிலே பவனி செல்லும் போது நீங்கள் அஞ்சு நடுங்கி ஒதுங்கி நிற்க வேண்டிய நிலை எப்படி வருகிறது? அவர்களுக்கு எஜமானர் யார்? அவர்களை தேர்ந்தெடுத்தது யார்? அவர்களுக்கு முதலாளி யார்? நீங்கள் தான். நியாயமாக எம் மக்கள் எழுந்து வரும்போது அவர்களிடம் வாக்கு பிச்சை வாங்கி அதிகாரத்தை அனுபவிக்கிற அவன் தானே எழுந்து நிற்க வேண்டும். அமைச்சர்கள் தானே எழுந்து நிற்க வேண்டும். சட்டமன்ற உறுப்பினர்கள் தானே உங்களை பார்த்து எழுந்து நிற்க வேண்டும். உங்களை ஓரமாக சாலை ஓரத்திலே விரட்டி அடித்துவிட்டு அவர்களுக்காக வேலை செய்கின்ற காவல்துறையினர் எப்போதுமே அவர்களும் வெயிலிலே கொடுமையாக அனுபவித்து சாலையிலே நிற்கிறார்கள். உங்களையும் ஓரமாக ஒதுக்கி நிற்கிறார்களே, அதற்கு அதிகாரம் மக்கள் அதிகாரம் என்பது என்ன?
மக்கள் வாழ்வது, தன்மானத்தோடு வாழ்வது, நாம் வாழ்கிறோமா? நாம் வாழ்கிறோமா என்பது மக்களே. அப்ப இன்னொரு கூட்டம் எது? பிழைக்க வேண்டும் என்பதற்காக, வாழ வேண்டும் என்பதற்காக இதயத்தை விட்டுவிட்ட கூட்டம் ஆளுகிறது. பிழைக்க வேண்டும் என்பதற்காக மூளையை விட்டுவிட்ட கூட்டம் அடிமையாக கிடக்கிறது. மூளையை விட்டுவிட்ட கூட்டம் அடிமையாக கிடக்கிறது. ஆட்சியாளர்கள், அரசியல்வாதிகள், எந்த நோக்கமற்ற திருடர்கள் தலைமையிலே இருந்தால் என்னவாகும்? நாட்டை அடிமையாக்க, தன் மக்களை அடிமையாக்க அதற்குத்தான் திட்டமிடுவார்கள். அதற்குத்தான் அவர்கள் கொடுக்கிற இலவசம், அவர்கள் கொடுக்கிற 1000 ரூபாய் வாக்காளர் உரிமை தொகை. அயோக்கிய பயல்களா செய்யற அயோக்கியத்தனத்துக்கெல்லாம் ஒரு பேர் வைக்கிறான் பாருங்க. கிட்னியை திருடுறான், கேட்டா முறைகேடு என்கிறான். முறைகேடு என்கிறான். இந்த நாட்டில் சுகாதாரத்துறை அமைச்சர், மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர், அவர் யார் தெரியுமில்ல? அவர் உழைப்பாளி தான், மரியாதைக்குரிய அமைச்சர் உழைப்பாளி தான். ஆனால் சுகாதாரத்துறைக்கும் அவருக்கும் என்ன தொடர்பு? நீங்கள் செலுத்திய வாக்கு அவரை அமைச்சர் ஆக்கியதே. எப்படி நீ சுகாதாரத்துறை அமைச்சர் ஆனாய்? கேட்க வேண்டுமா இல்லையா? கேட்க வேண்டுமா? கேட்பதற்கான உரிமை நமக்கு இருக்கிறதா இல்லையா? அன்பு மக்களே, அதுதானே ஜனநாயகம். எளிய கேள்விகளை எழுப்ப தொடங்குங்கள். இந்த மண்ணில் புரட்சி தானாகவே வெடிக்கும். என் மக்கள் மீது அவர்கள் தொடர்ந்து சுமைகளை ஏன் அழுத்திக் கொண்டே இருக்கிறார்கள்? சுமைகளை ஏன் தந்து கொண்டே இருக்கிறார்கள்? நீங்கள் உங்கள் சுமைகளோடு குமைந்து குமைந்து வாழ்ந்து இந்த மண்ணோடு மண்ணாக மக்கி மறைந்து போவீர்கள். அவர்கள் தங்களுடைய வம்சத்தை, அந்த விஜயநகர வம்சத்தை, அந்த விஜயநகர வாரிசுகளை இந்த சாம்ராஜ்யமாக, அவர்களின் சாம்ராஜ்யமாக விரித்துக் கொண்டே இருப்பார்கள். அந்த நிதி, இந்த நிதி, நொந்த நிதி, வந்த நிதி என்று வந்தவனுக்கெல்லாம் இந்த நாட்டை அவர்கள் பங்கு போட்டு கொடுப்பார்கள். எதன் மூலமாக கொடுக்கிறார்கள்? நீங்கள் செலுத்துகிற வாக்கு. நீங்கள் செலுத்துகிற வாக்கு, நாம் செலுத்துகிற வாக்கு நாம் ஆள்வதற்கா, நம்மை நாமே ஆள்வதற்கா, அல்லது எங்கிருந்தோ வந்தவனுக்கு அடிமையாக வாழ்வதற்கா என்று சிந்தித்து பார்த்து எம் மக்கள் வாக்கு செலுத்த தொடங்க வேண்டும். அந்த புரட்சி இந்த 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலிலே நடக்கும், உறுதியாக நடக்கும். அதற்கான அத்தனை கூறுகளும் தமிழ்நாடு எங்கும் பரவி இருக்கிறது. என் மக்கள் நாம் தமிழர் கட்சியையும், அன்பு தம்பி தங்கைகளையும், வேட்பாளர்கள் என்று சொல்வது கூட அது தவறு. இவர்கள் மக்களுக்கானவர்கள், மக்களுக்காக உழைக்க வந்த வீரர்கள், வீராங்கனைகள் என்பதை மக்கள் உணர்ந்து விட்டார்கள். எனவேதான் ஆளுகின்ற ஆளும் கட்சியை சேர்ந்தவர்களுக்கும் ஏற்கனவே ஆண்டு கொடுத்து இப்போது 5 ஆண்டு காலம் ஓய்வு பெற்றிருந்த, ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த முன்னாள் அயோக்கியர்களுக்கும் இப்போது தெரிந்திருக்கிறது, இந்த மண்ணிலே ஓர் அரசியல் புரட்சியை அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். இனி இவர்கள் மக்களை ஏமாற்ற முடியாது என்பதை அவர்கள் உணர்ந்து விட்டார்கள். எப்போதுமே ஒரு புரட்சி தொடங்கும் போது எதிரிகள், துரோகிகள் முதலிலே விழித்துக் கொள்கிறார்கள். கப்பல் மூழ்க போகிறதா, கரப்பான் பூச்சிகள் உடனடியாக வெளியேறிவிடும், மாலுமி மாட்டிக்கொள்வான். அதுதானே நீண்ட காலமாக நடந்து கொள்கிறது. இந்த சமூகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் தலைநிமிர்ந்து வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிற ஒரு தலைவன் இருக்கிறார் என்றால் அது அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் தான். இந்த நாட்டை முற்றிலும் புதிதாக மறுகட்டமைப்பு செய்ய வேண்டும். இதுவரைக்கும் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள். இப்போது முன்பு போல ஊடகத்தால் இருட்டடிப்பு செய்ய முடியவில்லை. அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களின் எண்ணத்தையும் சிந்தனையும் உலகமே பார்க்கிறது, இந்தியாவே ஏற்றுக்கொண்டிருக்கிறது. இந்திய ஊடகங்கள் பாராட்டுகின்றன. வடக்கிலே இருக்கிற அமைச்சர்கள், கர்நாடகத்தில் இருக்கிற அமைச்சர்கள், கர்நாடக இனத்திலே அவர்கள் ஒற்றுமையாக இருக்கிறார்கள். இருந்தாலும் அவர்கள் நம்ம ஏற்கிறார்கள், அண்ணன் சீமான் சொல்வதை ஏற்கிறார்கள். பெரும் மரியாதைக்குரிய இறந்து போய் முன்னாள் அமைச்சராக, முன்னாள் முதலமைச்சராக இருந்த கேரளாவை சேர்ந்த மரியாதைக்குரிய உம்மன் சாண்டி அவர்கள் சொன்னார், தமிழ்நாட்டிலே எழும்பி இருக்கிற இந்த புதிய குரல் சீமான் அவரின் குரல் சரியானது என்று உம்மன் சாண்டி சொன்னார். என் மக்களே, நமக்கு எப்போது அது புரிய போகிறது? புரிந்து கொண்டிருக்கிறது. புரியாதவர்களும் விழிப்புணர்வு கொள்ளுங்கள். 2026 தேர்தல் ஏப்ரல் 23ஆம் நாள் நீங்கள் செலுத்துகிற வாக்கு இந்த புரட்சிக்கான விதை. புரட்சி என்பது என்ன? புரட்சி என்பது என்ன? ஆயுதத்தால் நடத்துவது அல்ல புரட்சி. அது ஆயுதத்தையோ துப்பாக்கியோ தொழுவது அல்ல. புரட்சி என்பது பேரன்பு. புரட்சி என்பது பேரன்பு. புரட்சி என்பது அடிப்படை பேரன்பு. புரட்சி என்பது அடிப்படை ஒழுக்கம். அந்த ஒழுக்கத்தை திருச்சி மாநாட்டிலே உலகமே பார்த்தது. அந்த ஒழுக்கத்தை திருச்சி மாநாட்டிலே உலகமே பார்த்தது. அரசியல்வாதிகள் பயந்தார்கள். இங்கே ஒரு தமிழ் தேசிய ராணுவத்தை 15 ஆண்டு காலமாக தன் உயிரை உருக்கி ரத்தத்தை வீராக மாற்றி சீமான் என்ற ஒற்றை மனிதன் அந்த ராணுவத்தை இந்த நிலத்திலே நிலைநிறுத்தி உள்ளான்.
அது ஏற்படுத்த போகிற புரட்சி, அது கொண்டு வர போகிற மாற்றம், அவர்கள் எங்கிருந்து வந்தார்களோ வந்த இடத்திற்கே அவர்கள் செல்ல வேண்டிய நிலை வந்துவிடுமோ என்ற அச்சத்தை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறது. அந்த அச்சத்தோடு தான் அவர்கள் இந்த தேர்தலை சந்திக்கிறார்கள். எனவேதான் தனியாகவோ ஏற்கனவே இருந்தவர்களோடு மட்டுமோ அவர்களுக்கு இந்த தேர்தலை சந்திக்க அச்சம். எனவேதான் நேற்று வரை மிக கேவலமாக வசைபாடியவர்களை கூட, செருப்பால் அடித்தவர்களை கூட கூப்பிட்டு காலில் விழுந்து கும்பிட்டு கூட்டணி என்ற பெயரிலே ஏன் வருகிறான்? அதிமுகவை எதிர்த்து அல்ல இந்த கூட்டணி, திமுகவை எதிர்த்து அல்ல இந்த கூட்டணி. தமிழர்கள் ஒன்றுபட்டு விட்டார்கள், தமிழர்கள் ஒன்றுபட்டு விட்டார்கள். இங்கே தமிழ் தேசிய விடுதலை முளைக்க போகிறது, அந்த விடுதலை சாத்தியமாக போகிறது. எனவே ஏற்கனவே சொன்னார்களே தமிழ் தேசியம் என்று சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். எனவே நமக்குள்ள இருக்கிற சண்டை எல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம், நீங்க பாத்துக்கிடுங்க. உங்களுக்கு நான் சொல்றேன், திமுகவும் அதிமுகவும் ஒன்னா இருக்கணும். சொன்னானா இல்லையா? சொன்னானா இல்லையா? அதுதான் இந்த தேர்தலில் நடக்குது. நடக்குதா? ஏன் நடக்குது? தமிழ் இனத்தை இனியும் அவர்கள் இப்படி விழித்துக் கொள்ள அனுமதிக்க கூடாது என்று அவர்கள் எத்தனையோ தகிடுத்தங்கள் செய்தாலும் அந்த விழிப்புணர்வு, அந்த அரசியல் விடுதலை உணர்வு எம் மக்களுக்கு அண்ணன் செந்தமிழன் சீமானவர்களால் இப்போது ஊட்டப்பட்டிருக்கிறது. அது குருதியோடு கலந்துவிட்ட கொள்கைகளுக்காக ஒரு தமிழ் தேசிய ராணுவம் களத்திலே வந்திருக்கிறது என்பதை நமக்கு முன்னால், நம் மக்களுக்கு முன்னால் எதிரிகள் உணர்ந்து விட்டார்கள். என் அன்பு மக்களே, என் அன்பு மக்களே, எனவேதான் சொன்னோம், இது தமிழ் தேசியத்துக்கும் நீண்ட காலமாக இந்த மண்ணை சாப்பிட்டு உண்டு கொளுத்திருக்கிற திராவிடத்துக்குமான போர் என்பது வெறும் வார்த்தை அல்ல, அது சத்தியம். தேசிய தலைவர் பிரபாகரன் பிள்ளை என்று சொல்லுகிற அண்ணன் செந்தமிழன் சீமான், தேசிய தலைவரால் அடையாளப்பட்ட அண்ணன் சீமான் அவர்கள் இந்த மண்ணிலே இந்த தேசத்தை முற்றும் புதிதாக ஒரு மறுகட்டமைப்பு செய்ய வேண்டும் என்ற உயர்ந்த லட்சியத்தோடு இந்த தேர்தலிலே எமது அன்பு தங்கைகளையும் தம்பிகளையும் களத்திலே உங்களுக்காக உழைப்பதற்காக கொடுத்திருக்கிறார். எனவே நாங்கள் இவர்களை ஆதரித்து பேசுகிறோம் என்பது அல்ல. இந்த மக்களை, இந்த பிள்ளைகளை, இந்த அன்பு தங்கைகளை, தம்பிகளை, படித்தவர்களை, பண்பாளர்களை ஆதரிக்க வேண்டியது தமிழ் தேசிய இனத்தின் பெருங்கடமை. தமிழ்நாட்டிலே இதுவரைக்கும் நம்பிக்கையோடும் பாதுகாப்போடும் வாழ்கிற அனைத்து தேசிய இன மக்களுக்குமான பெருங்கடமை. அது ஒரு நன்றி உணர்வு. நீங்கள் விவசாய சின்னத்திற்கு வாக்களிப்பது என்பது இந்த உலகத்தை காப்பாற்றுகின்ற விவசாயியை காப்பாற்றுவது. விவசாயியை காப்பாற்றினால்தான் இந்த நாடு வாழும், மலரும். இந்த நாடு வளரும்.